வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மிநாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க போகிறது வார ராசி பலன் 25ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வருது பொது பலன்கள். ஸோ அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் உங்கள் ஜாதகத்தில் நடக்குதோ அதை நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷ ராசி. ஸோ மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் 6ல் இருக்காருங்க. அதுவும் சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்பொழுது ஏதாவது நிலபுலங்கள் ஏதாவது நம்ம லோன் போட்டு வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். அதேமாதிரி தாயாருடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி வேலையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஏன்னா 6-8 போதே வேலையில் நமக்கு ஒரு ப்ரெஷரோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்பு, ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனுக்கான விஷயங்களை கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துருங்க. ஏன்னா நம்ம ஏதாவது கேர்லெஸ்ஸாக விட்டுருவோம். அதுக்கப்புறம் நெருக்கடி வரும்போது அந்த நேரத்தில் ஓடும்போது நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அலர்ட்டாக முதலே அரேஞ்ச் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி தாயாரோட உடல்நலம் சொன்னேன் இல்லைங்களா, அம்மாக்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ஏதாச்சும் நீங்கள் விளையாட்டாக பேசுகிறத அம்மா ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு அது ஒரு சண்டையாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு 2ஆம் அதிபதி. ஸோ 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது இருக்கிறது 3ஆம் இடத்துல இருக்காருங்க. ஸோ 3ல் பார்த்திங்கன்னா இப்போ என்னென்னா சனியுடைய சாரத்தில் போவார். ஸோ சனியுடைய சாரத்தில் போகும்பொழுது என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார்னும் போது சுக்கிரன் 2, 7, ஒரு 3 சின்ன சின்ன கலகங்கள். ஸோ அதில் இப்போ 4ல் போகிறார் இல்லையா. ஸோ 4ல் போகும்போது என்ன மாதிரி ஆகும், ஏற்கனவே சனி உங்களுக்கு 12ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய பிரயாணம் பண்ணுவீங்க. சில பேர் சுப நிகழ்ச்சிக்காக நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறது, அதுக்கான அலைச்சல்கள், கொஞ்சம் ஊர் ட்ராவல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான நிறைய இருக்குது. சில பேர் கணவன் மனைவி அவங்க பெற்றவங்க ஊருக்கு போய் பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக நடக்குங்க. அதுக்கப்புறம் 3, 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 3, 6ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு 5ல் இருக்குங்க. ஸோ இதில் என்ன பண்ணால் ஆன்மீக சுற்றுலா, 5ங்கிறபோது பூர்வீகம் போகிறது, ஒரு ஆன்மீக பயணம் போகலாமா, ஒரு கோயில் குளத்துக்கு போகணுன்ட்ருக்கங்க, அந்த கோயிலுக்கு போய் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்களையெல்லாம் கண்டிப்பாக உருவாக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயமாக கண்டிப்பாக இருங்க. ஏன்னா புதன் கேதுவுடைய சாரத்தில் போதும். கேது சூரியன் புதன்லாம் ஒன்றா இருக்கும்போது எதை மலை மேல் இருக்கிற ஒரு கோயில்கள், மலை மேல் இருக்க பெருமாள் கோயில் போகணும் அப்படிங்கிற எண்ணங்களையெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. வேலை விஷயங்களில் கொஞ்சம் அதிகமான ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும் எல்லாமே ஓவர் கம் பண்ணி வந்துடுவீங்க. குழந்தைகளுக்காக சில நேரங்களில் நம்ம கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்கள் 5ல் இருக்கும்போது வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது வேலையில் சின்னதாக ஒரு ப்ரெஷர், நமக்கு தெரியாமல் ஒரு வேக்யூம் க்ளீன் ஆகிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. சில பேர் கடன்கள், ஏதாவது பழைய கடன்றதுனா அதை அடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ எல்லாமே நல்லாயிருக்கு. 5ஆம் அதிபதியான சூரியன் 5லேயே ஆட்சி பலத்தோடு, அதுவும் பார்த்திங்கன்னா இப்போது கேதுவுடைய சாரத்திலே போகும்பொழுது குழந்தைகள் நிறைய கேள்வி கேட்பாங்க. அதே மாதிரி சட்ட ரீதியான விஷயங்கள், பூர்வீக சொத்து சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் பேசி பைசல் பண்ணணுன்னா பைசல் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். பூர்வீகம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுவேன். ஏதாவது கோர்ட் கேஸு இந்த மாதிரி விஷயங்கள் போகாமல் தடுக்க முடியுமாங்கிறது, அப்படி இருந்தால் கூட அவுட் ஆஃப் கோர்ட் போய் பண்ண முடியுமாங்கிறதை பேசி பாருங்கள். ஸோ அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதுக்கு பரிகாரம் பண்ணும்போது சூரியன் மற்றும் கேதுனாலே ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, கோயிலுங்கும்போது மலை மேல் சூரியனாலே மலை இருக்குங்க. ஸோ மலை மேல் இருக்கின்ற ஆஞ்சநேயர் கோவில், ஸோ மலை மேலே ஏதாச்சும் ஆஞ்சநேயர் கோவில் இருக்கான்னு பாருங்கள். இல்லை ஒரு நரசிம்மர் கோவில் மலை மேலே இருக்குன்னா, ஸோ அந்த மலை மேல் இருக்கின்ற இந்த ஆஞ்சநேயர் கோயிலையோ நரசிம்மர் கோயிலோ நீங்கள் வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா நீங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 4ல் இருக்கும்போது வீடு நிலபுலன்கள் லோனில் வாங்குறதுக்கான வாய்ப்பு, வண்டி வாகனங்கள் ஏதாவது லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. சில பேருக்கு வண்டி வாகனங்கள் சின்னதாக ஒரு பராமரிப்பு வேலைகள்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ், அந்த மாதிரி சின்ன சின்ன செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதினும் போதே என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும் அப்படின்போது 8. ஸோ 8 செவ்வாய் 6ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் நமக்கு தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ
ஒரு டென்ஷனை உருவாக்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. அதுவும் சந்திரனுடைய சாரத்தில் இருந்து நிலபுலன்கள் லோன் போட்டு வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3இல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள்லாம் சிறப்பான பலன்கள் இருக்கணும். வெளிநாடு வெளியூரில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. கொஞ்சம் ட்ராவல் ஜாஸ்தி இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்து புதிய ஒப்பந்தங்கள், புதுசாக வந்து ஏதாச்சும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, புதிய கான்ட்ராக்ட் ரெனியூவல் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கு 10ஆம் அதிபதியான சனி இப்போது வக்கரமாக இப்போ வந்து உங்களுக்கு 12 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் சுணக்கங்கள், கொஞ்சம் ஸ்லோவாக போகிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ 11ஆம் அதிபதியாகவும் சனி வரும்போது லாபங்கள், ஒரு பெரிய பெரிய லாபங்களை நோக்கி போகும்போது அந்த லாபங்களும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல். சில நேரத்தில் வந்து ஒரு லாபத்துக்காக நம்ம நிறைய அலைச்சல்கள் இருக்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். இதுவரை பார்த்தது உங்களுக்கு வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன். ஸோ தசாபுக்தி பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தின்னு சூரியன் வந்து இப்போ வந்து உங்களுக்கு 5ல் ஆட்சி பலத்தோட சூரியன் கேதுடைய சாரத்தில் வரும். கேதுவும் அங்கேயே இருக்கார். ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது நிறைய கோயில் தரிசனங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள், தந்தை வழிபாடு பண்ண ஒரு பூர்வீக கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். அப்பா வந்து நிறைய கேள்வி கேட்குறது, குழந்தைகள் வந்து நிறைய வந்து கொஸ்டின் பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். வேலையில் வந்து சின்ன சின்ன நெருக்கடிகள், நிறைய இந்த லீகலில் இருக்கவங்க பூர்வீக சொத்து சம்மந்தமான விஷயங்கள் கேசஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் நெருக்கடி கொடுக்கறதுக்கான நிறைய இருக்குது. கவர்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து எதாவது டாக்ஸேஷன் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக வந்து சந்திரன் தசை, சந்திரன் வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ சந்திரனை பொறுத்தவரை வந்து சிறப்பான ஒரு விஷயம், வீடு நிலபலங்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுத்துரும். அதில் எந்தவித மாற்றமும் இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மேஷ லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி வந்தாங்க. செவ்வாய் 1 8ஆம் அதிபதி 6இல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ வேலையில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வரும். யார்கிட்டயாச்சும் நம்ம வாக்குவாதம் பண்ணுறதுலாம் இருக்கும். நிலபுலன்கள் சம்மந்தமான விஷயங்களோ தாயார் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் சண்டை சச்சரவு வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தியந்திரங்கள் ராகு 11 இருந்து அது வந்து குருடைய சாரத்தில் போகிற ஒரு காலகட்டங்கள் ரொம்ப அற்புதமான காலங்களை கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரயாணங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்க இவங்களாலையும், ஸோ தந்தை சார்ந்த உறவுகளாலும், பூர்வீகத்தில் தாத்தா சம்பந்தமான சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் லிட்டிகேஷனோ பிரச்சனைகளோ இருக்குன்னா அதெல்லாம் சால்வ் ஆகி நமக்கு ஒரு பெரும் பணம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு தசாபுத்தி வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா 3இல் இருந்து அது குரு சுயசாரத்தில் போதுங்க. அப்போ என்ன ஆகுன்னா 3, 9, 12 நிறைய பிரயாணங்கள் வெளிநாட்டில் இருக்கும் வந்து அந்த டிவிஷன்ஸ் மாற்றுறது, ஒரு ஏரியாவில் இன்னொரு ஏரியா மாறுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மேற்படிப்புக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறது, வெளிநாட்டில் போய் படிக்கிற மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக வர்றதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா 12 இருக்குங்க. என்றைக்குமே 10, 11ஆம் தேதி 12 தொழில் ரீதியான விஷயங்கள், பெரிய லாபங்கள் எல்லாமே கொஞ்சம் டிலேடாக கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3, 6ஆம் அதிபதி 5இல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள், அது மட்டுமல்ல குலதெய்வம் சம்மந்தமான விஷயங்களுக்காக போய் பார்க்கலாமா அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக பூர்வீகத்தில் உள்ள கோயில்களை வந்து போய் பார்க்கலாங்கிற எண்ணங்களெல்லாம் ஏற்படுத்தும். யாருக்காச்சும் வந்து கடன் சுமைகளோ கடன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் இந்த டைமில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ ஏற்படுத்தலாம். நெருக்கடிகளை கொடுத்து அப்புறம் வேறு இடத்துல கடன் வாங்கி இந்த கடன் அடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கலாம். அதனால் கொஞ்சம் மனக்கலக்கங்கள் இருக்குன்னா மலை மேல் இருக்கிற ஆஞ்சநேயரோ நரசிம்மரோ அந்த மாதிரி கோயில்கள் போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். மேஷ லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரங்கள். கேது வந்து இப்போ சுக்கிரனுடைய சாரத்திலிருந்து அது 5இல் இருக்கும்போது மனைவிக்கும் உங்களுக்கும் குழந்தைகளால் வந்து நிறைய ஒரு சின்ன நெருக்கடிகள் வர்றதுக்கான அமைப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கும். சில பேர் வந்து குழந்தைகளோட திருமணம் சம்பந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் மனத்தில் ஒரு மன உளைச்சலோ இல்லைன்னா கடன்கள், ஸோ அந்த சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயத்துக்காக கொஞ்சம் கடன் வாங்குறமான விஷயங்களும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மேஷ லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் 4இல் இருக்குது. ஸோ 4இல் இருக்கும்போது 2, 7ஆம் அதிபதி 4இல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகளுக்காக வீடு அடமானம் வைக்கலாமான எண்ணம் வரும். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் இப்போ போயிட்டு வந்து சனியுடைய சாரத்தில் போய்ட்டு சனி 12இல் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் வந்து அலைச்சல், அங்கங்கே அலையிறது போகிறது வர மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான்.
ஓகேங்களா. ஸோ என்னை பொறுத்தவரை வந்து ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்குங்க. ஸோ அந்த இடம் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இடத்துல உட்காந்து ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய உள்ளுக்குள்ளே வந்து அந்த இறைவன் இறங்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து சம்பவங்களை சொல்லும் கோச்சார கிரகங்கள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் தான் நம்ம பேச போகிறோம். ஸோ ஒரு சம்பவங்களை எப்படி வந்து ஒரு கோச்சார கிரகங்கள்லாம் வந்து நிர்ணயிக்குது, ஜோதிடம் எவ்வளோ ப்ளஸ் எவ்வளோதுன்றதும் இந்த கோச்சார கிரகமும் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கிரகமும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாகவே சொல்லும். இது பேர் வந்து நாடி முறைன்னு சொல்லுவோம். ஸோ நாடினா நம்ம நினைக்கிற மாதிரி கையில் வந்து ரேகை உருட்டு அந்த நாடி கிடையாது. இது வந்து வேறு ஒரு நாடி முறை. நாடி முறைங்கிறது வந்து எப்படின்னா உங்கள் ஜனனகால ஜாதகம் இருக்குங்க. ஸோ உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வந்து கிரகங்கள்லாம் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த கிரகத்து மேலே இப்போ கோச்சாரங்கிறது இப்போ நடைமுறையில் இருக்க கிரகங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஒரு சில சம்பவங்களை சூப்பராக செய்யும். ஸோ அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். அது வந்து பர்ஃபெக்டாக 100% அப்படியே நடக்குங்க. ஸோ இதில் எந்த வித மாற்றம் இல்லை. ஸோ அவ்வளோ பர்ஃபெக்டாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஸோ என்ன மாதிரி கிரகங்கள் என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும் அப்படின்னும் போது இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சிங்கன்னா அது எந்த கட்டத்தில் வேணா இருக்கட்டும், அது வந்து ஒரு கோச்சாரத்தில் வந்து ஒரு பிளானட் மேலே போகும்போது அந்த விஷயங்களை கிடைக்கும். உதாரணமாக பெரிய பெரிய ப்ளஸ்ஸு எதெல்லாம் வந்து பாசிட்டிவான கிரகங்கள் உங்களுக்கு வந்து நல்லது பண்ணுங்கிறத பார்ப்போம். ஸோ எப்பொழுதுமே உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் குருன்னு ஒரு பிளானட் இருக்கு இல்லைங்களா, அது மேலே சனிங்கிற கிரகமும் சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து பாவியினாலும் அது சுக்கிரனும் ட்ராவல் பண்ணும்போது ஒரு பெரும் பணத்தை கொடுத்துரும். ஸோ இதில் வந்து எந்தவித மாற்றம் இல்லை. என்றைக்குமே சனி குரு சுக்கிரன் இதெல்லாமே பெரிய காம்பினேஷன். இதில் வந்து பெரும் பணத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் நல்லாயிருக்கும். அதுவும் குரு செவ்வாய் சுக்கிரன்னா இன்னும் பெரிய ஒரு நிலபுலங்கள் ரியல் எஸ்டேட் துறையிலலாம் வந்து ஒரு பெரும் பணம். எப்படின்னா அந்த பிளானெட்டு மேலே இந்த பிளானெட் போகும்போது பெரிய பெரிய வெற்றிகள் பெரிய பணத்தை கண்டிப்பாக உருவாக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சுக்கிரன் ஒரு பிளானெட் இருக்கும். அந்த சுக்கிரன் மேலே கோச்சார சனி, அப்போ இப்போது சனி வந்து உங்கள் சுக்கிரன் மேலே போகுதுன்னு வச்சுப்போமே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணத்தை கொடுத்தோம். அந்த ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு மல்டிபிள் ஒரு பெரிய காசு யாராவது கொண்டாந்து கொடுத்தாச்சு போவாருங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய காசை கொடுக்கறதுக்கான வாய்ப்பில் சூப்பராக கொடுத்துருங்க. இதெல்லாமே ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. ஓகேங்களா. அதே மாதிரி உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கிற இடத்துல குரு ட்ராவல் ஆகும்போது குரு செவ்வாய் இருக்கும்போது பெரிய சொத்துக்களை கொடுத்துரும். ஸோ நிறைய சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருங்க. சனி சுக்கிரன் அது வந்து பெரிய காம்பினேஷன், ஒரு பெரிய பணத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுவும் கோச்சாரத்தில் வந்து என்கிட்ட வந்து என்னோடய நடைமுறை என் வாழ்க்கையிலே பார்த்தேன். என்னுடைய ஜனனகால ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அந்த சுக்கிரன் இருக்கிற இடத்துல வந்து சனி வரும்பொழுது தான் எனக்கு ஒரு பெரிய லோன் சேங்ஷன் ஆகி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து பணத்தை என் வாழ்நாளிலே வந்து அவ்வளோ பெரிய அமௌண்ட் என் பேங்க் பேலன்ஸில் இருந்ததே கிடையாது. ஸோ அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து பணம் வந்ததுங்க. அதே மாதிரி இதெல்லாம் ப்ளஸ்ஸஸ். மைனஸஸ் என்னென்ன நடக்கும் அப்படின்னிங்கன்னா இந்த ராகு கேது. ஸோ இந்த ராகு கேது சனி இதெல்லாம் வந்து வேறு ஒரு பிளானெட் மேலே போகும்போது என்னென்ன பிளானெட்டில் போகும்போது நம்ம மைனஸ் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவ்வாய் மேலே வந்து ராகு போகுதுன்னு வைங்களேன், நிறைய கீழே விழுறது காலை உடச்சிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வரும். அதே மாதிரி சனியும் செவ்வாய் உங்கள் ஜனகால ஜாதக செவ்வாய் மேலே சனி ட்ராவல் ஆகும்போதோ இல்லை உங்கள் சனி மேலே செவ்வாய் ட்ராவல் பண்ணும்போதும் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்ஸு கீழே விழுறது இந்த மாதிரி விஷயங்களையும் மன உளைச்சலை கொடுத்துரும். ஸோ இது வந்து அந்த ட்ராவலாகி வெளியில் போகிறவரை வந்து நல்லா படாத பாடு படுத்திடும். அதே மாதிரி கேதுங்கிற பிளானட்டும் அந்த மாதிரி ஒரு நெருக்கடிகளை உருவாக்கும். ஒரு கேது வந்து இப்போ ஒரு குரு மேலே வந்து ஒரு கேது போதுன்னு வச்சுக்கோமே, அது வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு மன உளைச்சலையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் உருவாக்கிடும். ஐயோ என்னடா அது இப்படி ஆகிடுதுன்ற மாதிரி ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துரும். இது வந்து 100% அஸ்ட்ராலஜியில் வந்து அப்படியே நடக்கும். அதுவும் தசாபுக்திகள்லாம் கனெக்ட் ஆச்சுன்னு வைங்களேன் 200%. அவ்வளோதான். இவங்களை வந்து நீங்கள் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் தான் ரொம்ப பர்ஃபெக்டாக நடக்குங்க. ஏன்னா வந்து இது ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. மைனஸ் வரும்போது என்ன பண்ணோன்னா அந்த டைமில் வந்து நம்ம பெரிய கமிட்மெண்ட்டோ பெரிய விஷயங்களோ இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது நல்லது. உதாரணமாக எனக்கு மைனஸாக நடந்த விஷயத்த சொல்கிறேன். எனக்கு அப்போ செவ்வாய் திசை நடந்துருந்தது. ஸோ செவ்வாய் திசை நடந்துட்டு இருக்கும்போது அப்போது என்னுடைய ஜனனகால ஜாதகத்தில் என்னுடைய செவ்வாய் மேலே ராகு ட்ராவல் ஆகுதுங்க. நான் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அந்த கம்பெனிலேருந்து வேறு ஒரு கம்பெனி கன்ஃபார்ம் ஆகிடுச்சுங்கிற தைரியத்தில் நான் பேப்பரை போட்டுட்டேன். அங்கே போகும்போது அந்த கம்பெனி கன்ஃபார்ம் ஆகலை. அவங்க திடீர்னு கழுத்து எடுத்துட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சிருச்சு. இதுவரை என் வாழ்நாளில் வேலை இல்லாமல் இருந்ததில்லை. கிட்டத்தட்ட 4 மாதம் வேலை இல்லாமல் இருந்தேன். 3 மாதம் வேலை இல்லாமல் இருந்தேன். பட் 4 மாதம் டோட்டலாக சம்பளத்தோடு சேர்த்து 4 மாதம் வச்சு செஞ்சிருச்சு. பட் தேங்க் காட் அன்றைக்கி வந்து ஏதோ ஒரு பேக்கப்பில் வந்து கொஞ்சம் காசு இருந்தாலும் தப்பிச்சேன். இல்லைனா இருக்கிற கமிட்மெண்ட்டு கண்டமாயிடும். பட் ஆனால் மன உளைச்சல் பயங்கரமாக கொடுத்தது. அந்த 3 மாதங்கள் வேலை இல்லாமல் ஒருத்தன் இருக்கும்போது எவ்வளோ கஷ்டம் இருக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். அந்த ராகு வந்து
அந்த செவ்வாயை விட்டு இறங்குற வரை அந்த பிரச்சனை இருந்ததுங்க. அது விட்டு போனோன்னே ஃப்ரீயாச்சு. அதே மாதிரி கேது போகும்போது இது மாதிரி ஒரு மன உளைச்சலையோ டென்ஷனையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ கொடுத்துருங்கிறது தான் உண்மையான விஷயம். ஆனால் ரொம்ப நாளாக இருக்காது, ஒரு 2 to 3 months மேக்ஸிமம், ஒரு 3 மாதம் இருக்கும். ஆனால் நீங்கள் அடிப்பட்டதோட ரணம் ஆறதுக்கு ஒரு 3 மாதம் ஆகும். ஐயோ அடிச்சாடுங்க ஒருத்தர் போய் வாங்கினீங்கன்னு வைங்களேன், அது ஆறதுக்கு ஒரு டைம் எடுக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி நீங்கள் அப்போ அடி வாங்கினதுக்கு ஆறுறதுக்கு ஒரு 3 மாதம் ஆகும். ஸோ அதனால் ஒரு கோச்சார பிளானட் உங்கள் ஜனகால ஜாதகத்தில் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் உஷாராக இருங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு கமிட்மெண்ட்டோ பெரிய விஷயமோ இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.